என்ற இந்த மூன்றாவது மாதத்திலும் முதலாவது நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற காரியங்களை செய்திருக்கார். இந்த 2 மாதத்திலும் இந்த புதிய மாதத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிறது அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், அநேகர் எங்களோட வாழ்க்கையில் நிறைவான காரியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டி சேர்றவங்களாக இருப்பாங்க. ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை அப்படின்னு வரும்போது தான் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அநேகமாக இடைப்படுகிறாராக இருக்கார். நம்மளுக்கிட்ட எல்லாம் இருக்குன்னு இல்லை, எங்களோட வாழ்க்கையில் வெறுமையை பார்த்துட்டு தான் அவரே வருவார். பேதுருவை பார்த்தோன்னு சொன்னால் அவரோட வாழ்க்கையில் அவர் நல்லா இருந்த டைமில் இல்லை, அவர் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு இல்லைங்கிற அளவுக்கு அவர் டயர்டாகிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இருக்கும்போது தான் ஆண்டவர் படகு எடுத்துகிட்டு வா போவோம் அப்படின்னு சொல்லி, ஆனாலும் அவர் தன்னுடைய காரியத்தில் அவர் தங்கி இருக்கலை. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை, சரி ஆண்டவரே, நான் நினைக்கிற மாதிரி இல்லை, ஆனால் உங்களோட வார்த்தைக்காக நான் அந்த வலையை போடுறேன் அப்படின்னு சொன்னார். எங்களுடைய வாழ்க்கையில் வெறுமையை பார்த்து தான் தேவன் எப்பவுமே கிரியை செய்கிறவராக இருக்கார். நன்மைகள் நிறைந்திருக்கிறத பார்க்க மனுஷர் விழுறாங்க, ஆனாலும் வெறுமையை பார்த்து தான் தேவன் அந்த வெறுமையை நிறைவாக மாற்றுவதற்கு தான் அந்த நிறைவான தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். நாங்கள் அந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் உற்சாகமாக பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த அதிகாலை வேளையிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கூடியிருப்பது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது. தேவனை நாங்கள் உயர்த்துவோம். இந்த 2 மாதங்களும் எங்கள் மேல் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா ஈவுகளுக்காகவும், எல்லா கிருபைகளுக்காகவும், இன்னும் தேவன் வைத்திருக்கிற இந்த புதிய மாதத்திலும் அவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள், அவர் எங்களுக்கு முன்குறித்திருக்கிற காரியங்களின்படி யாவும் செய்ய எல்லாம் நடக்கத்தக்கதாக எங்களை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே, இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற செய்ய போகிற எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறோம் பிதாவே. சுவாமி, உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பார்க்கிலும் நீர் பெரியவராக இருக்க தகப்பனே. உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே, உம்மை போற்றுகிறோம் தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் பார்க்கிறோம் நீர் பெரியவராக இருக்கிறீர் தகப்பனே. உற்சாகமான கரங்களை தட்டி பாடுவோம். என் தேவைகளை பார்க்கிலும், எங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிலும் எங்கள் தேவன் பெரியவராக இருக்கிறார். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன், உம்மை
வாழ்நாள் எல்லாம் எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாள் எல்லாம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாள் எல்லாம். கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாள் எல்லாம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாள் எல்லாம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், என்னை யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு, 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 நமக்கு வெற்றியுண்டு, 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 நமக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு, 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 நமக்கு வெற்றியுண்டு, 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 நமக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மீதித்து விட்டார், இயேசு காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு.
வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு 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 நமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் பிதாவே தகப்பனே. ஆண்டவரே, உமக்குள் வாழும் எங்களுக்கு ஆண்டவரே எப்பொழுதும் வெற்றி தகப்பனே. சுவாமி, சோர்வு இல்லை தகப்பனே. கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுக்கு வீழ்ச்சி அல்ல தகப்பனே. ஆண்டவரே ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களுக்கு வெற்றி உண்டு தகப்பனே. ஆண்டவரே, கிறிஸ்து வெற்றியின் நாயகன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஆண்டவரே எல்லாவற்றிலும் வெற்றியை தந்திருக்கிறீர் தகப்பனே. சுவாமி, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே குறைவுகளிலும் நீர் வெற்றியை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே பாவங்களை போக்கி ஆண்டவரே எல்லா ஆண்டவரே சாபங்களை நீக்கி அதில் ஒரு வெற்றியை கொடுத்தீர் தகப்பனே. சுவாமி, ஆண்டவரே ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான வெற்றியை கொடுத்தீர். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, நீ பெரியவராக இருக்கிறீர் தகப்பனே. உடைய மகிமைக்காக நன்றி சுவாமி, உடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தரை உயர்த்துகிறோம். பரிசுத்த தேவன் எங்கள் மத்தியிலே வாசமாக இருக்கிற தகப்பனே உயர்த்துகிறோம். நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே,
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. உயர்த்துகிறோம் பிதாவே, எல்லாவற்றிலும் உயர்ந்தவராயிருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே சர்வத்தையும் படைத்த தேவனே, ஆண்டவரே சர்வ வியாபியே, ஆண்டவரே சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவரே எஜமானனாக இருக்கிற தகப்பனை உயர்த்துகிறோம் பிதாவே. சுவாமி, எங்களை காக்கிறவரே ஆண்டவரே, எங்களை காண்கிறவரே ஆண்டவரே, எங்களை நடத்துகிறவரே ஆண்டவரே, எங்களை தோளில் சுமப்பவரே ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்திக்கும் தேவனே, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே எங்கள் அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவனை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீர்களை துருத்தியிலே வைத்து அதற்கு ஏற்ற நேரத்தில் பதில் கொடுக்கும் தேவனை உயர்த்துகிறோம் பிதாவே. உண்மையே போற்றுகிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சகல துதிக்கான மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்தும் ஆண்டவரே வார்த்தையின் வேலை உடைய தீர்க்கத்தில் படிக்கிறோம் ஆண்டவரே. உடைய தாசன் மூலமாக நீ பேச வைத்திருக்கிற உடைய ஜீவ மன்னாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அதன் நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரை கர்த்தாவே சிலத்துக்காக தேவனை கிருபை செய்யுங்க. எல்லாவற்றிலும் நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சபையை நாங்கள் அமர்ந்துக்குவோம். இந்த நாளிலும் கூட தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம் வரை. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம் வரை. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்களாவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதுமல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூரண பலனுள்ளதாயும் இருக்கும் என்பதே ஆமென். ஹல்லேலூயா. இந்த அருமையான புதிய நாள் காலைவேளை மாதத்தின் ஒரு முதலாவது நாள், இந்த வருஷத்தின் 3வது மாதத்தை ஆரம்பிக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவனோடு சுவாசத்தோடு தெய்வ சமூகத்திலே வருகிறோம் என்று சொன்னால் தேவன் எங்களுக்கு பாராட்டின இரக்கம், கிருபை, அன்பு. ஹல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதமாக இருக்க தேவன் நம்மோடு கூட இருந்து செயலாற்ற அவர் எப்பொழுதும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த மாதத்துக்கான தலைப்பு விதைப்பிற்கான கீழ்ப்படிதல், சோயிங் இன் ஒபீடியன்ஸ். கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து அவருடைய சித்தத்தின்படி நாம் விதைக்கும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அது நிமித்தமாய் உண்டாகிற பெருக்கத்தை குறித்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
பரிசுத்தமான தேவனே கர்த்தாவே, இந்த அருமையான புதிய நாள் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் என் பெயராலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்களுடைய மத்தியில் நான் வாசமாக இருப்பேன். நீங்கள் வாக்கு கொடுத்தது போல வாக்கு மாறாதவராக இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருக்கிறபடினால் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாய் கர்த்தாவே, இந்த காலை வேளை ஆராதனையை நீங்கள் அங்கீகரித்து ஆசீர்வதித்து இந்த மாதத்தை கர்த்தாவே உம்முடைய சமத்தில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிற விளைச்சலுக்காக, பெருக்கத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நம்முடைய வார்த்தையை நாங்கள் கவனமாய் கேட்டு அதை கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடித்து அந்த வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு உண்டாகிற பெருக்கத்தை காண நீர் எங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமாய் இந்த ஆராதனையில் நம்முடைய பிரசனம் நம்முடைய வழிநடத்திருந்த தயவுக்காக நன்றி. தொடர்ந்தும் நம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசி நீர் எங்களை தைரியப்படுத்தும், எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் இதை ஆசீர்வதித்தார்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த காலத்தில் பஞ்சம். ஆபிரகாம் அந்த சொந்த தேசத்தை விட்டு எகிப்துக்கு போயிட்டார். ஆனால் ஈசாக்கு அங்கேயே தான் இருந்தார். தேவன் ஈசாக்குக்கு கொடுத்த வாக்கின்படி அங்கே இருந்து விதைத்தான். அப்பொழுது 100 மடங்கு தேவன் அதை ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து நாம் அதிகமாக தியானித்திருக்கிறோம். இந்த காலத்தை எடுத்துட்டா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், நம்ம நாட்டை பொறுத்தவரையில் இந்த காலத்தில் விவசாயம் செய்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு விதமான வளர்ச்சி காணப்பட்டாலும் கூட மிகவும் ஒரு செழிப்பான கூடுதலான அறுவடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு காலமாக இருக்கும், விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு காலமாக இருக்கும். இந்த விளைச்சல் விவசாயம் செய்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த காலம் வந்து இந்த வருஷத்துலேயே நல்ல மேக்சிமம் க்ராப் பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு நல்ல செழிப்பான ஒரு காலத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம நுவரெலியாவுக்கு போனோம்னு சொன்னால் ஃப்ளவர் சீசன், ஃப்ளவர் எக்ஸிபிஷன் வைப்பாங்க. அதெல்லாம் இந்த பீரியட் தான். ஏன்னா இந்த காலத்தில் தான் செழிப்பாக நன்றாக பூத்து கொழுங்கும் ஒரு பருவ காலத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் திருச்சபைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலம். அதுவும் நாம் 20 வருடத்தை கடந்து 21வது வருடத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விளைச்சலை, ஒரு பெரிய செழிப்பை, ஒரு பெருக்கத்தை கர்த்தர் காண செய்ய வல்லவராக. என்றால் விதைக்கிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றுமில்லை. பவுல் நட்டான், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், விளைச்சேர கர்த்தராலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. விளைச்சல் அவருடையது. ஆமேன். இன்றைக்கு நாங்கள் வாசித்த 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6லிருந்து 12 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். அதில் 10வது வசனத்தை நாம் மறுபடியுமாக வாசிப்போம். 10ஆம் வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்களை நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். இப்போ நம்ம என்னத்தை விதைக்க போகிறோங்கிறது தான் கேள்வி. இந்த வார்த்தையில் என்னத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னால், அவர் தரப்போகிற விளைச்சல் வந்து நீதியின் விளைச்சல். ஹல்லேலூயா. நம்ம என்னத்தை இந்த பூமியில் விதைக்கணும், விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் என்ற ரீதியில் தேவனிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம் என்ன என்பதை குறித்து வேதத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை படிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, நம்ம ஆமோஸின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை படித்து பார்ப்போம். அந்த 22லிருந்து 24 வரைக்கும் வாசித்து பார்ப்போம் சொன்னால், நமக்கு தெரியும் ஓசியா தீர்க்கதரிசி, ஆமோஸ் தீர்க்கதரிசி, யோவேல் தீர்க்கதரிசி எல்லாம் ஒரே காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள். கிறிஸ்துக்கு முன் 600-700 ஆண்டுகள் அளவிலே வாழ்ந்தவர்கள். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் கருப்பொருள் வேறுபட்டதாக இருந்தது. சிறப்பாக ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகத்தினுடைய திறவுகோல் வாக்கியம், கீவேர்டு இந்த 24ஆம் வசனம். நாம் 22லிருந்து வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 5:22. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும்
நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவது. ஆமென். ஹல்லேலூயா. நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது. ஆமென். ஓசியா அன்பை குறித்து பேசுகிறார், ஏசாயா பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறார், ஆனால் ஆமோஸ் தீர்க்கதரிசியோ நீதியை குறித்து பேசுகிறார். ஒரே காலகட்டம்தான். தேவன் தீர்க்கதரிசிகளை வெவ்வேறு நோக்கோடு கூட பயன்படுத்தினார் என்பதை அறிவோம். இந்த காலகட்டத்திலும் கூட பலவிதமான தீர்க்கதரிசனங்கள், பலவிதமான ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு கடைசி காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இக்காலத்திலே தேவன் நம்மோடு கூட பேசி தேவன் நமக்கு சரியான ஒரு வெளிப்பாட்டை வழிநடத்துதலை சபைக்கு கொடுக்க வேண்டும். சபையை தேவன் இந்த உலகத்திலே ஸ்தாபித்த நோக்கம், சபை எதற்காக பூமியிலே தேவன் ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை சரியாக நாம் புரிந்து கொள்வோமேனால் நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட இருந்து ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்த முடியும். அதில் எண்ணிக்கை ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நமக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3.5 வருடம் ஏறத்தாழ இந்த உலகத்திலே பணியாற்றினார். சீஷர்களோடு கூட 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார். 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேராக அனுப்பினார். சில பெண்களும் இயேசு சீஷர்களாக இருந்தாங்க. தங்களுடைய பொருளாலும் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். சீஷன் சீஷி. இந்த விதத்திலே கர்த்தர் கடைசியாக இந்த உலகத்திலே விட்டு சென்றது 12 பேர். அதிலும் ஒருவர் யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு செத்தான். ஆனால் மிஞ்சினது 11 பேர். யூதாஸுக்கு பதிலாக ஒருவரை தெரிந்தெடுத்தாங்க. நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 11 பேர் தான். இவ்வளோ பெரிய உலகத்தில் நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு சொல்லி மார்க்கில் பார்க்குறோம். மத்தேயு கடைசி அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20 ஆண்டவர் சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவளை அனுப்புகிறார். அப்போஸ்தலர்கள் அனுப்பப்பட்ட அர்த்தம் நமக்கு நன்றாகவே தெரியும். சரி, இந்த 11, 12 பேரை கொண்டு கர்த்தர் இந்த முழு உலகமும் அந்த சுவிசேஷ தேவனுடைய வார்த்தையாகி விதையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதன் பெருக்கத்தை காணத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்தாரா இல்லையா என்று சொன்னால் நிச்சயமாகவே கிரியை செய்தார். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை நாம் படித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய லூக்கா அல்லது வைத்தியனாகிய லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எழுதி அதன் தொடர்ச்சியை எழுதின நிமித்தமாக திருச்சபையின் ஆரம்பம், திருச்சபையின் வளர்ச்சியை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு பெரிதான பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். வேதம் எங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கொஞ்சம் பேரை கொண்டு அவர்கள் தங்களுடைய ஜீவனையே கிரியமாய் வைத்து, விதையானது செத்தால் ஒழிய அது முளைத்து பலன் தராது. நமக்கு தெரியும், ஒரு கிழங்கு நாங்கள் போடுறோம், அது கொஞ்ச நாள் கழித்து நம்ம அந்த கிழங்கு விளைச்சல் வரும்பொழுது பிடுங்கி பார்த்தா அந்த நாங்கள் போட்ட அந்த விதை கிழங்கு வந்து அப்படியே அழுகி போயிருக்கும். அது அழுகி அது செத்து போகுது. ஆனால் அதிலிருந்து உண்டாகிற கிளைகள் எழும்பி அது நிறைய பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கக்குள்ள நூறடியா பகுதியில் வாழ்ந்தோம். ராகலை எஸ்டேட்டில் சூரியகாந்தியில் அந்த பகுதியில் நல்ல விவசாயம் செய்கிற மக்கள் இருப்பாங்க. அப்போ சில வேளையில் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு அந்தர் கிழங்கு போட்டோம், இந்த முறை 10 அந்தர் கிடச்சிச்சு அல்லது 15 அந்தர் கிடச்சிச்சு ஒரு அந்தருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த நாட்களில் அந்த விளைச்சலுடைய எவ்வளோ நாம் விதைக்கிறோம் அதனுடைய பிரதிபலன் என்ன என்பதை குறித்து அநேகமாக கணக்கு பார்க்குறது உண்டு. ஐயோ கொஞ்சம் தான் கிடச்சிச்சின்னு சொல்கிறவங்க ஒரு 4 தான் கிடச்சிச்சு, எங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக தான் இருந்துச்சு அல்லது நஷ்டமாகிடுச்சின்னு சொல்லக்கூடிய காலத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைங்கிற விதை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. ஹல்லேலூயா. அது 100 பலன் கொடுக்கும். ஆமேன். விதை தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையிலே விதைக்கிறவன் புறப்பட்டான், விதையை விதைத்தான்.
4 விதமான நிலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய உள்ளம் 4 விதமான குணாதிசயங்களுடையதாக இருக்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை ஒன்று 30, 60, 100 பலன் தரும் என்றும், வேறு ஒரு சுவிசேஷத்திலே ஒன்று 60, ஒன்று 100, 60, 30 பலன் தரும் என்றும் மாறி மாறி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவதானித்து பார்ப்போம் என்று சொன்னால், சில வர்க்கம், இப்போ கோழி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், அது முட்டை போடுறதுக்கு தொடங்குகிற காலத்தில் அந்த ஃபர்ஸ்ட் ஈல்டு அதிகமாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது இறகெல்லாம் கொட்டி அது முட்டை அப்படியே போடாமல் கொஞ்ச நாள் இருக்கும். சின்ன ஒரு பீரியடுக்கு பிறகு திரும்ப இருக்க அது முட்டை போட தொடங்கும். அந்த செகண்ட் ஈல்டில் அந்த அளவு ஈல்டு இருக்காது. நாங்கள் அந்த சின்ன காலத்தில் கோழி வளர்த்தோம். 100 கோழி வளர்த்தா ஒயிட் லெகான்கிற அந்த கோழி, அந்த ப்ரீட், அதை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூட சொல்லுவாங்க. 95% முட்டை கிடைக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி. அதாவது 100 கோழி வளர்த்தா 95 அல்லது 90. ஆனால் ப்ரௌன் லெகான் அது 80, அவ்வளோதான் அதனுடைய விகிதாசாரமான அதனுடைய ப்ராடக்ட் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆரம்பத்தில் அது கூட, அதுக்கு பிறகு குறைஞ்சி கொண்டே போகும். இப்போ பசுவை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், பசு மாடு வாங்க போகக்குள்ள அவங்க பொதுவாக பார்ப்பாங்க அது எத்தனையாவது ஈத்து, எத்தனை முறை கன்று போட்டிருக்குது என்று சொல்லி. முதலாவது ஈற்றில் அது கொஞ்சம்தான் பால் கொடுக்கும். ஆனால் 2வது ஈட்டில் அதை விட கூட கொடுக்கும். 3வது ஈற்றில் அதை விட அதிகமாக கொடுக்கும். அதுக்கு பிறகு மீண்டுமாக குறைஞ்சிட்டு போயிடும். இதுதான் இயற்கையின் விதிமுறை. ஆண்டவராகிய இயேசு சொன்ன அந்த உவமையிலே இந்த 2 விதமான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். தாவரங்களிலும் அவ்விதமாகத்தான். ஒன்று 30, 60, 100 குறைந்து கூடிக்கொண்டு போகிறது உண்டு. அப்புறம் 100, 60, 30 கூடி குறைந்து கொண்டு போகிறது உண்டு. 2க்குமான உதாரணத்தை நாம் சுவிசேஷத்திலே பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலும் அங்கே விதை வெறுமையாகவே திரும்பாது. எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் வெறுமையாக திரும்பாது. அப்போ நம்ம என்னத்தை விதைக்க போகிறோம்? எதை விதைக்கணும்? தேவன் எதை திருச்சபையத்தை எதிர்பார்க்கிறார்? உலக மக்களுடைய நீதியை விட எங்களுடைய நீதி, அல்லது பரிசேயர் சதுசேயருடைய நீதியை விட எங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார் என்று நாம் கடந்த முறை நாம் தியானித்தோம். தெளிவாக அதை குறித்து நாம் பார்த்தோம். பரிசேயருடைய நீதி என்றால் என்ன? அந்த நீதியை விட நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு பரிசேயன் சொல்கிறான், ஜெபிக்கக்குள்ளே நான் என்னது வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், விளைச்சல் எல்லாத்துலையும் நான் தசம்ப பாகத்தை கொடுக்குறேன், முதல் பலனை கொடுக்குறேன். அப்போ அவனுடைய நீதி அப்படி இருந்துச்சுன்னா அதை விட அதிகமாக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு என்னுடைய உபதேசத்தை நாம் பார்க்கிறோம். தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற நீதி. ஹல்லேலூயா. நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். எங்கே சமாதானம் தேவையோ அங்கே நீதி இருக்கணும். நீதி இல்லாட்டி சமாதானம் இருக்காது. சமாதானம் எங்கே இருக்குதோ அங்கே நீதி இருக்கிறது. ஒரு பிஷப், ஒரு பிரபலியமான ஒரு பிஷப் சொல்கிறாரு, ஒரு சபை வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த சபையிலே ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும், ஒரு அந்த நீதி இருக்க வேண்டும். எந்த சபையில் ஒழுக்கம், நீதி, நியாயம் இருக்கிறதோ, எந்த இடத்துல ஒரு தவறை அவன் சுட்டி காட்டி அவள் சரிப்படுத்த வேண்டிய இடத்துல சரிப்படுத்த கூடுமா இருந்தால் மாத்திரமே அந்த சபை வளரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி ஒரு பிரபலமான ஒரு பிஷப் சொன்ன ஒரு வார்த்தை. ஆனால் இந்த நாளில் சபையாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம், தேசமாக இருக்கலாம், நிச்சயமாக சமாதானம் நிலவ வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு நீதி அங்கே நிலைநாட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஆராதனை வேலை மிகவும் ஒரு குறுகிய நேரம் நடத்துகிறபடினால சுருக்கமாக நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீதியை குறித்து நாம் வாசிக்க கேட்போம். ஓகே, ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. ஆமேன். கர்த்தர் வந்து நீதியை
பரிசுப்பிக்கப்பட்டும் அவரை தேட காலமாக இருக்குது. நம்ம கர்த்தருடைய சமுத்திர இந்த அதிகாலை வேளை அவரை தேடி நாம் வந்திருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், தயவை கொத்து கொத்தாய் அறுப்பீர்கள். ஹல்லேலூயா. எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே தயவு கட்டாயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அவர்கள் கர்த்தரை துதித்து மனுஷத்தில் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டுள்ள கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் சொல்லப்படுகிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் தயவு எப்படி கிடைக்கும்னு சொன்னால் நீதி நிலைநாட்டப்படுவதன் மூலமாக என்று இந்த வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆமோஸ் புத்தகத்தை நாம் பார்த்தோம். கர்த்தர் விரும்புகிறது நீதி. பாட்டு 2வது மேட்டர், பலிகள் 2வது மேட்டர். பலி செலுத்தலாம், அதே நேரத்தில் நல்லா பாடலாம். எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையிலே நீதி இல்லாத பட்சத்தில் அந்த ஆமோஸின் புத்தகத்தை மிகவும் கவனமாக படித்து பார்த்தால் அங்கே 2 ஜோடி செருப்புக்காக அதுக்கு வாங்கிட்டு காசு கொடுக்க முடியாமல் நிமித்தமாக அவனை அடிமையாக பெற்றுக்கொள்கின்றான். அடிமைத்தனம் அங்கே காணப்படுது. சந்தையிலே, ஒளிமுக வாசலிலே ஏதாவது ஒரு கடன் பெற்றுட்டு திருப்பி கொடுக்க நிமித்தமாக அவனை அடிமையாக அவன் வைத்துக் கொள்கிறான். அடிமைத்தனம். அதில் முந்தின பகுதியிலே விதவைகள் திக்கிட்டவர்கள் விசாரிக்கப்படவில்லை. அதை தொடர்ந்து அது நிமித்தமாக அந்த விதமான காரியங்களை குறித்து நீதியை குறித்து அங்கே அவர் பேசுகிறார். ஓசியா இங்கே சொன்ன வசனத்தை நாம் கேட்டோம். நீதிக்கென்று விதையுங்கள், தயவு கொத்து கொத்தாய் அறுப்புக்கு அருங்கள், உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணுவார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நீதியை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே இன்னொரு காரியத்தை நாம் வாசித்தறியக்கூடியதாக இருக்கிறது. நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். ஆமேன். அதுக்கு முந்தின பகுதி, நீதியை விதைக்கிறவன் என்ன செய்வானா? மெய் பலனை பெறுவானா. அப்போ என்னத்தை நம்ம விதைக்கணும்? நீதியை விதைக்க வேணும். சபையிலேயே நீதி இல்லைன்னா அப்புறம் சமுதாயத்தில் பேசுகிறதுக்கு ஒன்றுமில்லை. நம்முடைய சபையில் கர்த்தர் தேவ நீதி நிறைவேறும் என்று விரும்புகிறார். தேவ நீதி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நிறைவேறிருக்கிறது. எங்களுடைய நீதி அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக தேவன் தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து சிலுவிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக மீட்பை உண்டு பண்ணது மாத்திரமல்ல, நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். நாம் நீதிமான்கள் என்று பெயர் பெற்று போமினால் நீதியை சரி கட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கே அதற்கு முரணான இன்னொரு கருத்து அங்கே சொல்லப்படுகிறது. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். ஆமேன். அநியாயத்தை விதைக்கிறவன் என்ன செய்வானா? வருத்தத்தான் அறுப்பான். அப்போ எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுப்போம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதனால சில வேளையில் சிலர் நமக்கு அநீதி விளைவிக்கும் பொழுது, உண்மைக்கு புறம்பானவைகளை சொல்லி நம்மை குற்றப்படுத்தும் பொழுது, அது உண்மையாக இருந்தால் கூட அதை தூற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவன் தவறு செய்து விட்டால் அதை உணர்த்தி, அவனை தனிமையாக இருக்க போய் அவனை போயிட்டு உணர்த்தி அவன் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் இருக்கிறது. விசேஷமாக நம்முடைய வாழ்க்கை அந்த மன்னிப்பை குறித்து நாம் பேசும் பொழுது, மன்னிப்பு கேட்டால் தான் மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படியும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரத்தில் கேட்டாங்க எத்தனை முறை மன்னிக்கணும்னு சொல்லி. இயேசு சொன்னார், என்னது 70 முறை மன்னிக்கணும். எப்படி? அவன் மனம் வருந்துகிறேன்னு வந்து கேட்டால் 70 தரம் மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் மனம் வருந்துகிறேன்னு கேட்குறானோ கேட்கலையோ, நம்ம பக்கம் நீதி நியாயம் இருக்குதோ அவன் பக்கம் நியாயம் இருக்குதோ, நிச்சயமாக நாம் மன்னிப்போமையானால் அந்த ஆத்மாவை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு வேளை நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கலாம், எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் மன்னிப்பே கேட்கலை, இருமாப்பா நடக்கிறான்னு வச்சுக்கிடுவோம். அப்படித்தான் இருந்தும் நாம் அவனை மன்னித்தால் அவனை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் அதை புரிஞ்சிருக்கீங்க? எத்தனை பேர் அதை அறிந்திருக்கீங்க? அதனால் ஆண்டவருடைய சித்தம் வந்த நோக்கமே, இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார்.
அப்போ எங்களுடைய வாழ்க்கையிலும் திருச்சபை இந்த நோக்கோடு கூட தான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இது பேசுகிறது லேசு, ஆனால் இதுக்கு தேவ ஆவியானுடைய வழிநடத்தல் இல்லாமல், தேவனுடைய பலன் இல்லாமல் இது செய்யவே முடியாது. இந்த காலை வேளையிலே தேவன் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தருவாராக. ஆமென். ஓகே. நீதியை விதைக்கிறவன் மெய்பலனை பெறுவான், அநியாயத்தை விதைக்கிறவனோ என்ன வருத்தத்தை தான் அறுப்பான் என்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் பார்த்தோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தொடங்கி 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். அதில் 8ஆம் வசனத்தில் 3 முக்கியமான காரியங்களை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அறிய தந்திருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய குணாதிசயமே கிருபைதான். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதும் கடைசியான ஆசீர்வாதத்தை எழுதும் பொழுது ஒவ்வொரு நிருபமும் பவுல் எழுதினார் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்று சொன்னால், கடைசியாக அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் அல்லது ஐக்கியம் உங்களோடு கூட இருப்பதாகன்னு சொல்லி தான் முடிப்பார். கூடுமானவரில் எந்த நிருபத்தை எடுத்தாலும் இப்போ எங்கள் பிதாவாகிய அன்பை விட தேவனுடைய கிருபைக்கு முந்திக் கொள்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு மூலமாக உண்டாகிற கிருபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. அதுக்கு பிறகு தான் அன்பை பற்றி பேசுகிறார். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அல்லது பிரசன்னம். திருத்துவத்தில் பிதா முக்கியமானவர் நாம் அறிவோம். ஆனால் இந்த கிருபை குறித்து பேசும் பொழுது இயேசு முதன்மைப்படுத்தி பேசுகிறதை குறித்து நாம் பார்த்துருக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், சகலவிதமான கிருபையிலும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிற தேவன் என்ன செய்வாராம்? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாக இருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாக இருக்கும் படிக்கும் தேவனிடத்தில் சகலவிதமான கிருபைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். சம்பூர்ணமுள்ளவர்களாக இருக்க, நற்கிரியைகளில் பெருக, சகல வித கிருபையிலே பெருக்கத்தையும் தர தேவன் வல்லவர் உள்ளவராக இருக்கிறார். நம்ம இந்த ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு என்று சொல்லுகிறோம். எதிலே நாம் பெருக போகிறோம்? எந்த காரியத்தில்? விசேஷமாக தேவன் இந்த இடத்துல எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் சம்பூர்ணமுள்ளவர்களாக இருக்க. உலகத்தில் என்ன விதமான ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், உலக பிரகாரமான காரியமாக இருக்கலாம், இவை எல்லாவற்றிலும் நாம் ஒரு திருப்தியை காண. அப்படின்னா நிறைவை பற்றி நாம் பேசவில்லை, இருக்கிறதுல ஒரு திருப்தி. எத்தனை பேர் எல்லாருக்கும் சிலருக்கு நிறையா இருந்தும் கூட திருப்தியில் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தேவன் ஒரு திருப்தியை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிறதுல நம்ம ஒரு திருப்தியாய் வாழத்தக்கதான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். மற்ற நற்கிரியைகள் பெருக, நற்கிரியைகளை செய்ய, நற்கிரியைகளை செய்வதற்காகத்தான் தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேவன் நற்கிரியைகளை செய்வதற்காகவே நம்மை உருவாக்கியிருக்கிறார், புது சிருஷ்டியாக மாற்றியிருக்கிறார். நற்கிரியைகளை செய்கிறது நிமித்தமாய் நாம் ரட்சிக்கப்படவில்லை, தேவனுக்கு நமக்கு உறவு சீராகப்படவில்லை. கிருபையினால் நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிரியினால் அல்ல. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு அது கிரியினால் உண்டானதல்ல, அது ஈவு. ஆனால் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறது நற்கிரியைகளை செய்ய. அதனால் இந்த மாதத்திலே நாம் ஆரம்ப நாளிலே வந்திருக்கிறோம். நமக்கு தேவன் கொடுக்கிற பிரதான ஒரு வாய்ப்பு என்னன்னு சொன்னால், எங்கே தேவை இருக்கிறதோ அந்த மக்களுடைய தேவையை அறிந்து அவளுக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை செய்ய. அந்த கொரிந்தியர் நிருபத்தில் நான் வாசித்த பொழுது தெளிவாக அதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தில் நான் வாசித்தேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அதை அறுப்பான். என்ன எவ்வளவு நம்ம அளவு விதைக்கிறோமோ அவ்வளவு நம்ம அறுப்போம். ஹல்லேலூயா. அடுத்தது, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதின் நியமித்தபடி கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன்
பிரியமாயிருக்கிறார். காணிக்கை மாத்திரம் அல்ல, அன்பை வழங்குங்கள், நீதியை வழங்குங்கள் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வெறும் காசு பற்றி மாத்திரம் பேச முடியாது. அதை தவிர்த்து மேன்மையான ரகசியங்களை தேவனுடைய சபைக்கு தேவன் தந்திருக்கிறார். மேன்மையான கிருபைகளை தந்திருக்கிறார். அவைகளை நாம் நமக்காக மாத்திரம் பெற்று அனுபவிப்பதற்காக அல்ல, பிறர் நலனுக்காக பயன்படுத்துவதற்காக, பிறரை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக தேவன் கொடுத்த கிருபைகள். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாயும், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாயும், சகலவித நற்கிரைகளிலும் பெருகிறலாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி எண்ணாமல் என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. பெருக்கல் விருத்தி அல்லது வர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இலக்கத்தை போட்டு அது பெருக்கல் விருத்தி கணக்கில் போட்டோம்னா அது எண்ணிக்கை பெருக்கம் ரொம்பவே பெருகிறோம். அந்த விதமாக தேவன் தம்முடைய கிருபையை நம்ம பெருக பண்ணுவது மாத்திரமல்ல, நீதியின் விளைச்சலை பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் எனக்கு இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது மனதிலே வந்தது. அந்த பாடலின் வரிகளை நாம் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆமேன். அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை மட்டும் வாசனம். யாக்கோபு 3:18. யாக்கோபு 3:18 வாசிப்போம். பாடலின் வரி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீ இறைவனை தேடிக்கொண்டிருக்க இறைவனை தேடுகிறார். அதில் ஒரு சரணத்தை இப்படியமாக எழுதப்பட்டிருக்குது. இரக்கம் கொண்ட நெஞ்சினிலே இனிமை பொழிந்திட வந்திடுவார், தூய்மையின் வழியில் நடந்திடுகள், வாய்மையின் உருவில் மலர்ந்திடுவார். இன்னொரு சரணத்தில் இருக்குது, நீதியை புவியினில் நிறைத்திடுங்கள், நீதியின் தலைவன் சிரித்திடுவான். ஹல்லேலூயா. எழுந்து சேர்ந்து பாடுவோமா? எத்தனை பேர் இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தையின்படி நீதியை விதைத்து அதன் பெருக்கத்தை காண, சிறுக விதைக்கிறவன் சிறுகத்தானே இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். அதனால் நம்முடைய தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகளை ஒன்றும் யாக்கோபு 3:18 மட்டும் வாசிப்போம். நீதியாகிய கனியானது, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்தை நடப்பிக்கிறாளே சமாதானத்தை விதைக்கப்படுகிறது. ஆமேன், ஆமேன். நீதியான கனி, கனின்னு சொன்னால் கட்டாயம் விதை இருக்கும். கனி என்று சொன்னால் அது நிச்சயமாக அது பெருக்கம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அந்த நீதியாகிய கனியை எதிர்பார்க்கிறார். நாம் கர்த்தரை ஆராதித்து ஜெபத்தோடு கூட இந்த அருமையான காலை வழிபாட்டிலே தேவன் நம்மை தந்த வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டதாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. இறைவனை தேடிக்கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடுகிறார். நீ அவர் புகழ் பாடிக்கொண்டிருக்க அவரோ உன் புகழ் பாடுகிறார். நீ இறைவனை தேடிக்கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடுகிறார். அழுகையில் அவரை அழைத்திடுங்கள், அழுகுரல் கேட்டு அரவணைப்பார். நீதியை புவியினில் விதைத்திடுங்கள், நீதியின் தலைவன் சிரித்திடுவான். நீ இறைவனை தேடிக்கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடுகிறார். நீ அவர் புகழ் பாடிக்கொண்டிருக்க அவரோ உன் புகழ் பாடுகிறார். நீ இறைவனை தேடிக்கொண்டிருக்க
இரக்கம் கொண்ட நெஞ்சினிலே இனிமை பொழிந்திட வாழ்ந்திடுவார். இரக்கம் கொண்ட நெஞ்சினிலே இனிமை பொழிந்திட வாழ்ந்திடுவார். தூய்மையின் வழியில் நடந்திடுங்கள், வாய்மையின் உருவில் மலர்ந்திடுவார். நீ இறைவனை தேடிக்கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடுகிறார். நீ அவர் புகழ் பாடிக்கொண்டிருக்க அவரோ உன் புகழ் பாடுகிறார். நீ இறைவனை தேடிக்கொண்டிருக்க இறைவனை தேடுகிறார். விதைக்கான கீழ்ப்படிதல். எங்கே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றோமோ அங்கே பெருக்கத்தை நாம் நிச்சயமாக காண்போம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு நாள் நாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று மறுபடியுமாக யோவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கார். நம்முடைய ஜனங்கள் தெய்வ ஜனங்களை வெட்கப்படுத்துகிற ஒரு தேவன் அல்ல. தேவனுடைய ஜனங்களை கொண்டு தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த அருமையான இந்த மாதத்திலே தேவன் தாமே நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி நீதியை நாம் விதைப்போம், அன்பை நாம் விதைப்போம். நாம் நிச்சயமாக அதை நாம் அறுப்போம். ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறது தேவனுடைய வார்த்தையை பேசுவது மாத்திரமல்ல, அந்த அன்பின் தெய்வத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த தேசம் இன்றைக்கு அதை தான் எதிர்பார்க்கிறது. இந்த தேசத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக உழைக்கிறாங்க. எத்தனையோ மக்கள் துன்பப்படுத்தப்படுகிறாங்க. எதிர்ப்புகளை நாம் காண்கின்றோம். சபைக்கும் அப்படித்தான் எதிர்ப்பு வருகிறது. எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கத்தான். இயேசுவை யாருமே எதிர்க்காம பச்சை மரத்துக்கே இப்படி செஞ்சா பட்டை மரத்துக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சபையை குறித்து பேசும் பொழுது, தன்னை குறித்து பேசும் பொழுது பச்சை மரம் என்று சொல்கிறார். ஆனால் சபையை குறித்து பேசும்பொழுது பட்ட மரம் என்று சொல்கிறார். நம்முடைய அன்பான தேவ ஜனமே, திருச்சபை இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த தேசத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் தேசத்திலே நாம் அப்படியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும்னால் அவருடைய வார்த்தையிலே அவருடைய உபதேசத்திலே நாம் தங்கியிருக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நாங்கள் மெய்யாகவே அவருடைய சீஷர்களாக இருப்போம். சத்தியத்தையும் அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:31-32 ஹல்லேலூயா. சத்தியத்தை நாம் விதைக்க வேண்டும், நீதியை விதைக்க வேண்டும், அன்பை விதைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பணத்தை குறித்து மாத்திரம் பேச வேண்டாம். பணம் ரெண்டாவது விஷயம். முதலாவது காரியம் தேவனிடத்தில் எதிர்பார்ப்பது சபை ஒரு தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்த வேண்டும் சொன்னால், நம்ம பெரிய பணக்காரனாக இருந்தால் மாற்றத்தை உண்டு பண்ணலாம் நினைக்க முடியாது. நம்மை விட பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க. கடவுளை இல்லைன்னு சொல்கிற நாஸ்திகனும் பணக்காரனாக தான் இருப்பான். அதை பேசி வேலை இல்லை. அதை விட அதிகமாக தேவனிடத்திலே எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது அந்த தெய்வீக குணாதிசயங்கள், அந்த தெய்வீக பண்பு, தெய்வீக தேவ நீதி. தேவன் நீதி உள்ளவராக இருக்குது. தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கிற அந்த தேவ அன்பு எங்கள் மூலமாக பிரதிபலிக்க வேண்டும் என்று கத்தர். சபைக்கு கத்தர் கொடுத்திருக்க கிருபை அதுதான். சபைக்கு கத்தர் கொடுத்திருக்கிற கிருபையை தான் தேவன் தம்முடைய ஆவியானவரை நம்முடைய இதயத்திலே ஊற்றியிருக்கிறார். ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட தேவ அன்பு நம்முடைய இதயங்களை ஊற்றப்பட்டிருக்குது. என்னிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவன் நான் செய்கிற காரியங்களையும் அதை விட மேலான காரியங்களையும் செய்வான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு தேவன் அந்த பலத்த காரியம் நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தேவனுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக, தேவ நீதி நிறைவேறத்தக்கதாக அன்பை விதைப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தை நாம தேடி வந்திருக்கிறோம். நீர் எங்களை தேடி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நீதி, அந்த பரிசுத்தம் கர்த்தாவே, தேவ வல்லமை, தெய்வத்துவம் எங்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் நீர் விரும்புகிறீர். கர்த்தாவே சபையை நீர் தெரிந்து கொண்ட நோக்கம் கர்த்தாவே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும்படிக்காய் கர்த்தாவே நீர் சபையை தெரிந்து கொண்டீர். சுவிசேஷ பிரபலியத்திற்காகவும் கர்த்தாவே சபை பக்தி விருத்தி அடைவதற்காக ஏற்ற விதமாய் கர்த்தாவே 5 விதமான ஊழியங்களை நீர் நியமித்திருக்கிற. எபேசியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டிருக்கிறது போல கர்த்தாவே அந்த தெய்வீக தன்மை, அந்த தெய்வீக குணாதிசயத்திலே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிறோம் ஆசீர்வதிங்கள் கர்த்தாவே. இந்த தேவ வார்த்தை கேட்கிற வாழ்க்கையிலே ஒரு பெரிதான தாக்கத்தை கர்த்தர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே சபையானது கர்த்தாவே அன்பின் தாப்பனை சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு
பண்ணத்தக்கதான விதத்திலே சபைக்குள் அந்த தேவ நீதியை நீ நிறைவேற்றி தந்தீர். குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றிருக்கிற அந்த நீதி கர்த்தாவே எங்கள் மூலமாய் வெளிப்படத்தக்கதாக உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அன்பின் தகப்பனே, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் சொன்னது போல கர்த்தாவே, எந்த அளவு நாங்கள் விதைக்கிறோமோ அந்த அளவு நாங்கள் கர்த்தாவே அறுக்க உதவி செய்யுங்க. தேவனுடைய வார்த்தையாகிய விதையை நாங்கள் விதைத்து கர்த்தாவே ஆத்துமாக்களை நித்திய ஜீவ பாதையில் நடத்த, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் வழிநடத்த எங்களுக்கு தந்திருக்க வாய்ப்புக்காய் நன்றி சொல்லுங்கள். இந்த காலகட்டத்திலே கர்த்தாவே நாங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொடுக்கும் ஆற்றலை தரும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். முற்றுமுடிய நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த நாளின் இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்துக்காக வேண்டி நிற்கிறோம். தொடர்ந்து போகிற ஒவ்வொரு காலங்களிலும் கர்த்தருடைய வழிநடத்தி கொண்டிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த தூய தேவாவினுடைய தூய பிரசன்னம், ஆசீர்வாதம், வழிநடத்தல் உங்களோடும் தேவனுடைய ஜனங்கள் யாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருந்து காக்க கடவுது. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களிருந்து ஆசீர்வாதத்தை கட்டிடுவராக. இந்த வருஷம் இந்த 3வது மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். இந்த மாத கர்த்தர் தாமே நம்மை கொண்டு பலத்த காரியங்கள் நடப்பிக்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமேன்.